ஷிட் பெட் ஞாபகம் இருக்குல்ல. ஓவரா சீன் போடாதடா, மெதுவோட வாயா. நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன். டேய் நடக்கிறத பேசுடா. இதுவே 30வது தடவை சொல்றேன். இந்த தடவை ஐஸ்கிரீம் வேணாம், ஸ்ட்ராபெரி வாங்கி கொடு. ஹலோ, என்னது இது? முதல்ல நான் தான் பார்த்தேன், நீங்க கையெடுங்க. நான் தான் முதல்ல பார்த்தேன், நீங்க கையெடுங்க. என்னாலலாம் விட்டு தர முடியாது, நீங்க கையெடுங்க. டேய் விட்றா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். பார்த்தா பாவமா இருக்கு, போனா போது விட்டு கொடுத்துடுறா. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரி வேணும். எனக்கு தான் ஸ்ட்ராபெரி வேணும், நீங்க கையெடுங்க. எங்களுக்கு தான் வேணும். நான் தான் ஃபர்ஸ்ட் தொட்டேன், நீங்க கையெடுங்க. நான் தான் முதல்ல தொட்டேன். எனக்கு தான் வேணும், நான் தான் ஃபர்ஸ்ட் தொட்டேன். ஆமாங்க, பாலன் இருக்கே இப்படி வந்துட்டோம். இருங்க கூப்பிடுறேன். என்ன பிரச்சனை? நான் தான் இந்த ஸ்ட்ராபெரி ஃபர்ஸ்ட் தொட்டேன், ஆனா இவங்க தர மாட்டேங்கிறாங்கம்மா. இல்ல ஆண்டி, நாங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஒண்ணுதான் இருந்துச்சா? ஆமாம்மா, இந்த கடையிலே ஒண்ணுதான் இருக்கு. சரி பாப்பா, போற வழியில வாங்கிக்கலாம். நீ அவங்களுக்கே கொடுத்துரு. அப்படி நீங்க விட்டு கொடுத்து நாங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. டேய், எனக்கு ஐஸ்கிரீமே வாங்கிட்டா. ஏண்டா, அதானே நான் முதலே சொன்னேன், பைத்தியக்காரன். அடுத்த சைக்கிள் ரேஸ் எப்போ வச்சுக்கலாம்? அந்த ஸ்ட்ராபெரிக்கு அவன் எவ்வளவு சீன் போட்டா. இந்த நோட்டை கொடுத்து அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா? அவளுக்கு வேணும்னா அவளே வந்து எடுத்துக்கிட்டோம். பரவாயில்லடா, போனா போயிட்டு போட்டோம். ஹலோ ஹலோ, உங்களுக்கு தான் உங்க டைரி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி அந்த டைரி அவள்கிட்ட கொடுக்க போற? அடுத்தவங்க டைரி எப்படி ஓபன் பண்ணி படிக்கிறது? அது தப்பில்லையா? தப்பே இல்லை. அவளோட அட்ரஸ், நேம், ஃபோன் நம்பர் இதெல்லாம் தெரிஞ்சாதானே அந்த டைரி அவள்கிட்ட கொடுக்க முடியும். அப்ப படி. கரெக்டு தான். நான் ஒரு ஸ்ட்ராபெரி லவர். சின்ன வயசுலேருந்தே ஸ்ட்ராபெரினா அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் சலிக்காது. அப்புறம் என் அம்மா, எனக்கு அப்பா, அம்மா, பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்டுன்னு எல்லாமே அவங்க தான். அப்புறம் பெருசாக என்னை பற்றி சொல்லிக்க ஒன்றுமே இல்லை. நம்ம லைஃப்பில் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசை ரொம்ப பாதிக்கும். அதை மாற்றணும்னு தோணும். அது என்னோடய பக்கெட் லிஸ்ட்னு கூட சொல்லலாம். அதை நான் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு தான் இந்த டைரியை டே பை டே எழுதிட்டு வரேன். இந்த டைரியை பார்க்கும்போதெல்லாம் அதை ஞாபகப்படுத்தும். அந்த பக்கெட் லிஸ்ட் என்னன்னா, மானஸ், டீ தூள் தீர்ந்து போச்சு, அண்ணாச்சி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துறியா? அம்மா, இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கல, அப்பதான் அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம். என்னால போக முடியும், போமா. டே, தலை வலிக்குதுடா. பக்கத்துல தானே இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஆண்டி, ஒரு டீ தூள். போய் எடுத்துட்டு வா போ. என்னடா உன்னை எங்கலாண்டா தேடுறது? இங்கதான் இருக்கியா?
அந்த டைரியை படிச்சியா? ஏதாவது அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? நான் படிச்ச வரைக்கும் ஒன்றும் கிடைக்கலடா. ஏண்டா டைரியில் போய் யாராவது அட்ரஸ், நேமு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்களா? அவங்க டெய்லி லைஃப்பில் நடக்கிறதா எழுதுவாங்க. டேய் நீ சொல்லி தானே அந்த டைரி படிச்ச, இப்போ என்ன இப்படி மாத்தி சொல்ற? அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற ஐடியாவோட தான் நான் வந்திருக்கேன். என்ன ஐடியா? அது அவடா. யாரா? அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணுடா? ஓ அந்த ஸ்ட்ராபெரி. என்னடா அவங்க இவ்வளோ பக்கத்துல வந்து மிஸ் பண்ணிட்டோம். சரி ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னீல, என்னது அது? தம்பி உங்க இஷ்டத்துக்குலாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் தர முடியாது, அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குப்பா. அண்ணா அண்ணா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க சிஸ்டம்ல அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கும்ல, அது மட்டும் கொஞ்சம் தரீங்களா? தம்பி இது ஹைப்பர் மார்க்கெட், ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் வந்துட்டு போற இடம், எல்லாரோட அட்ரஸும் வாங்கி வச்சுட்டு இருக்க முடியும்? அது இல்லைண்ணா, அவங்களோட ஒரு பொருள் எங்க கிட்ட இருக்கு, அதான். தம்பி வேலை டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, போங்கப்பா. டேய் வாடா போலாம். டேய் இருடா, இதை வச்சுட்டு எங்களுக்கு அந்த அட்ரஸை கொடுங்க. ஐடியால தீய வைக்க. சரி உர்ரா, அந்த ஐடியா கிளிக் ஆகலைன்னா என்ன, நம்ம யோசிச்சா நம்மளுக்கு இன்னும் நல்ல ஐடியாவா கிளிக் ஆகும். யோசி 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 யோசி. ஆமாங்க, பாலனருக்கே குடி வந்துட்டோம், பாலனருக்கே குடி வந்துட்டோம். டீ அன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம கூட சண்டை போட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பாலனருக்கு குடி வந்து சொன்னாங்க. நான் தான் சொன்னேன்ல ஐடியா நல்லா கிளிக் ஆகும்னு. எப்படியும் அந்த தெருல ஒரு 30-40 வீடு தான் இருக்கும், அதுல ஏதாவது ஒரு வீட்டுல தான் அவங்க இருப்பாங்க. வா இப்பயே போய் தேடலாம். டேய் உனக்கு கிடைச்சாங்களா? இல்லடா. உனக்கு? எனக்கும் கிடைக்கலடா. இந்த ஐடியாவும் ஊத்திக்கிச்சா? சரி இப்போ என்ன பண்ணலாம்? நீ வேணா அந்த டைரியை திருப்பியும் படிச்சு பாரு, ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல. சரிடா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். கிலோ போட்டிருக்கேன், வெறும் 30 ரூபா தரீங்க? கா கிலோ 10 ரூபாய்க்கு தாங்க போகுது பேப்பர், வைக்கா. அடுத்தாட்டி உங்ககிட்ட போடுறேன்னு பாத்துக்கிறேன். ஏண்டா டீ தூள் வாங்கிட்டு வரக்கு இவ்வளவு நேரமா? மா போமா. போட்டேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் டைரிமா, அது நான் இன்னொரு கொண்டு போய் கொடுக்கணும். சரி சரி நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அவர் தெரு கூட தாண்டி இருக்க மாட்டாரு, வா போய் பார்க்கலாம். முறைக்காதடா, அந்த 3வது தெருல தான் அவரோட கடை இருக்கு, அங்க போய் கேள் கொடுப்பாங்க. டேய் எங்க அம்மா அந்த டைரியை பேப்பர் வச்சு கூட போட்டாங்கடா. எங்க அம்மா ஒரு முக்கியமான டைரியை பேப்பர் கூட சேர்த்து போட்டாங்க, அது எடுத்து தர முடியுமா? தனலட்சுமி நகரா? ஏப்பா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாதா? இப்பதான் பேப்பர் ஐட்டம்லாம் பெரிய கூட ஏற்றி அனுப்பணும். அந்த பெரிய கூட எங்கனா இருக்கு? பொக்கடம்